அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதால், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆகாரம்மா பிள்ளைய தூக்கிட்டு வனாந்தரத்துக்கு போயிருச்சு. தண்ணி இல்ல, துருத்தியில இருந்த தண்ணி காலி ஆயிருச்சு. இப்ப பிள்ளை தண்ணி தாகத்தினால அழுது கொண்டே இருக்கிறது. இந்த அம்மா அப்ப சொல்லுதாங்க, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா எதிரா அம்பு பாயும் தூரத்துல போய் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கான். இப்ப இந்த ஆகாரம்மா சூழல் என்னன்னா, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன அந்த அம்மா, பிள்ளை எப்போ சாவும் அப்படிங்கிறத அந்த அம்மா அந்த தூரத்துல இருந்தாலும் இந்த பிள்ளையை நோக்கி தான் அந்த அம்மாவுடைய கண்கள் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம கிறிஸ்தவரை நம்மளும் என் பிரச்சனைய பேச மாட்டேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா பிரச்சனையத்தான் பேசிக்கிட்டு இருப்போம். என்னுடைய கஷ்டத்தை நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம கஷ்டத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்போம். இந்த அம்மாவும் தூரத்துல போய் உக்காந்துக்கிட்டு என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளை இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்ப சாக போகுது, பிள்ளை எப்படி துடிதுடித்து கொண்டு இருக்கிறது, பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கண்கள் இந்த பிள்ளைய மேலதான் நோக்கமா இருக்கிறத ஒழிய இந்த அம்மா சொன்ன மாதிரி இல்லை பாருங்க. அப்பனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களும் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். நம்முடைய கஷ்டங்களை நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம், ஆனா நினைச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்முடைய பாரங்களை நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான், ஆனா நினைச்சுக்கிட்டே தான் இருப்போம் பாருங்க. ஒரு நாள் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஆனா ஆண்டவருடைய திட்டம் பாருங்க, இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு ஆண்டவருடைய திட்டம், நான் அவனை பெரிய ஜாதியா ஆக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் இந்த பிள்ளைய பெரிய ஜாதியாய் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆகாரமா என்ன சொல்லுதுன்னா, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்பு பாயும் தூரத்துல போய் உக்காந்துச்சான். அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து ஒவ்வொரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து, என்னை குறித்து. இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருப்பீர்களா, உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து உங்களை பெரிய ஜாதியாக்கணும், உங்களை பெரிய ஆசீர்வாதமான ஒரு மனிதராய் மாற்றணும், உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுதான் அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம். ஆனா நம்ம வேறு விதமா நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாய் மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென், ஆமென்.